பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். இந்த நாளிலுமாய் கூட என்னை இந்த இடத்துல நீங்கள் வரவேற்று கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டமாவுக்கும் சபையார் விசுவாசிகள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா நம்ம தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அதனால நம்ம எல்லாரும் மிகவும் சந்தோஷமா இருக்கணும். இது கிறிஸ்மஸ் டைம் வேறு. அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் உலகமே கொண்டாடுது, நம்ம இன்னும் சந்தோஷமாக கொண்டாடணும். ஆமென். அதனால் நம்ம யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், மனமகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த ஜனத்தை என் வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம எல்லாரும் மனமகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பஞ்சாபில் ஒரு அல்லேலியா சொல்லுவோம். பஞ்சாப் அல்லேலியா பாஸ்டர் சொன்னாங்களா? இங்கே யூஸ்வலாக சொல்லுவாங்க. அந்த அல்லேலியா இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாட வந்தவங்க கூட சொன்னாங்க, அல்லேலியா சொல்லுவோம் அல்லேலியா சொல்லுவோன்னு. அல்லேலியான்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க எல்லாரும். அப்போ எனக்கு பஞ்சாப் அல்லேலியா இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு என் மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு. பஞ்சாபில் ஜனங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ரொம்ப பெரிய எழுப்புதல் அங்கே பஞ்சாபில். அவங்க அல்லேலியா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹல்லேலூயா அப்படின்வாங்க. இது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டேன் நான். அவங்க இன்னும் ரொம்ப ஜோராக சொல்லுவாங்க. அந்த அல்லேலியா சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் சபையாரெல்லாம் சொல்லுவோமா? ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? அப்போ நம்ம எவ்வளோ தூரம் நீட்டுறோமோ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. ஆமென். பரலோகம் வரைக்கும் அது போகணும். நம்ம அல்லேலியா சொல்லுவோமா? நீங்கள் இன்னும் நல்லா சொல்வீங்க என்ன காட்டலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இப்படி சொல்கிறேன், முடிக்கும் போது முடிங்க. சொல்லுங்கள். ஹாலே. நிறைய பேர் சொல்ல லூயா. குட். இன்னொரு தடவை சொல்லிவிடுவோமா? இன்னொரு தடவை சொல்லுவோமா? இப்போ தான் கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க. எனக்கு எப்போவுமே எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் கர்த்தருடைய வீட்டில். அதான் எனக்கு பிரியம். ஓகேயா? யாருன்னா இப்போ பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சிரிக்காமல் இருந்தால் என்ன ஆச்சு அப்படின்னு பேர் விட்டு கூப்பிட்டுடுவேன் நான் சர்ச்சில். சரிங்களா? அப்போ சொல்லுவாங்கம்மா ஆன்லைனில் போதுமா, தயவுசெய்து பேர் விடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, உங்கள் பேர் ஹைலைட் ஆகுது, அதனால் சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் எல்லாம் சந்தோஷமாக இருங்க. சொல்லுவோமா? ஹாலே. சிலர்லாம் சொல்ல கை தூக்கி சொல்லுங்க. யூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப சந்தோஷம். நான் சபையை குறித்து சொல்லணும் நிறைய யோசனை இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் நடத்துகிறபடி நம்ம போவோம். நல்ல ஆராதனை, நல்ல வசனங்கள், நல்ல ஜெபம் நடந்தது. உண்மையிலே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இப்படி தான் சபையில் இன்னும் நம்ம அதிகமாய் கர்த்தரை உயர்த்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் எங்களை குறித்து சொல்லணுன்னா, பாஸ்டர் யஷ்வந்த்குமாரை பற்றி பாஸ்டர் சொன்னாங்க. நான் எங்களுக்கு 2 பையனுங்க கர்த்தர் கொடுத்தார். அந்த 2 பிள்ளைகளோடு கூட நாங்கள் இப்போ பாஸ்டர் 2022 அவங்க கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. நல்ல ஒரு ஊழியம். அவங்கள பற்றி சொல்லணுன்னா பெரிய ஸ்டோரி சொல்லணும். அவங்க ரொம்ப நல்ல தேவனுடைய மனுஷன். 70 சபைகளை கர்நாடகாவில் ஸ்தாபித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பிள்ளைங்களாம் எழும்பி இப்போ 120 சபைக்கிட்ட நான் என் டைம் ஃபுல் காஸ்பல் ஹார்வெஸ்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் போய்ட்டு ஷெக்கினா ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் அண்ட் ப்ரைஸ்ன்னு போட்டிங்கன்னா எங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு அதில் கிடச்சிடும். அதனால் இப்போ எல்லாம் யூடியூப்பில் இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கர்த்தர் எங்களை நடத்தின்னு இருக்கார். பெங்களூர் பட்டணத்தில் எஸ்கே கார்டன் என்ற இடத்துல நாங்கள் சபை நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கி 5 ஆராதனை முடித்து எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம தொடங்குகிறோம். கர்த்தர் நல்லவர். இப்படி ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்குது. எங்களுக்கு பைபிள் ஸ்கூல் ஊழியம் இருக்குது. பைபிள் ஸ்கூலில் அநேக பிள்ளைகளை நாங்கள் ஹிந்து பிள்ளைகளாக இருந்தால் கூட அவங்கள உள்ளே எடுத்து, அனாதைகள் ஏழை பிள்ளைகளை எடுத்து நாங்கள் பைபிள் ஸ்கூல் படிக்க வச்சு அவங்கள பாஸ்டர் ஆக்கி அவங்கள சபைகளில் அங்கங்கே இடங்களில் கொண்டு போய் நாங்கள் பிளான் பண்ணுறோம். எங்களுடைய எய்மே என்னென்னா, இந்தியாவில் 148 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படணும். 1. 2வது 30 ஸ்டேட் இருக்குது. எல்லா ஸ்டேட்லும் நல்ல ஆவிக்குரிய சபைகளை அமைக்கணும். சபைகள் இருக்குது, அதனால ஆவிக்குரிய சபைகள், உபதேசத்தில் நிறைந்த சபைகளை நாங்கள் அமைக்கணுன்றது எங்களுடைய 2வது காரியம். கர்நாடகாவில் 30 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 30 டிஸ்ட்ரிக்ட்லும் சபைகளை அமைச்சிருக்கோம். அது எப்படின்னா, எங்களுடைய பைபிள் ஸ்கூல் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு பெங்களூரில் 296 பின்கோடு இருக்குது. எல்லா பின்கோட்லேயும் நாங்கள் போயிட்டு ப்ரேயர் வாக் செய்து அங்கங்கே ஒரு ப்ரேயர் செல் உண்டாக்குவோம். அந்த ப்ரேயர் செல் மூலயமா சபைகளை உண்டாக்குறோம். இது எங்களுடைய முக்கியமான எய்மே என்னன்னா, எல்லா பாஷைக்காரர்கள் பெங்களூர் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் 1600 பாஷை இருக்குது இந்தியாவில்.
அதனால் எல்லா பாஷைகள் இல்லைன்னாலும் எங்களுடைய சவுத் இந்தியன் பாஷைகள் தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் என்றதான 6 லாங்குவேஜில் முக்கியமாக நாங்கள் சபை நடத்தணும்ன்றது எய்மு. இன்னும் மலையாள சபை எங்கள் சபையில் இன்னும் உருவாக்கலை. மீதி எல்லா பாஷையிலும் சபைகள் நடக்குது. அதனால் இந்த எல்லா மக்களையும் நாங்கள் சந்திக்கணும். 1. 2வது எல்லா ஏஜ் குரூப்பையும் நம்ம சந்திக்கணும். சிறுவங்க, பெரியவங்க, வாலிபருங்க, ட்ரக் அடிக்ட்ஸு, யூத்ஸு, எல்டர்லி பீப்புள், இப்படி எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஊழியம் செய்யணுன்றதுக்காக பலதரப்பட்ட ஊழியங்களை செய்கிறோம். இந்த வருஷத்தில் புதுசாக ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துருக்கிறது ட்ரக் அடிக்ட்ஸு. இந்த யாரெல்லாம் ட்ரக்ஸில் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இது வந்து நாங்கள் இது ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்கிறதுல ஹோம்னு சொல்லியிருக்கிறோம். சோசன் ஜெனரேஷன் அப்படின்னு கூப்பிடுறோம். அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து அவங்கள ஊழியத்துக்கு உருவாக்கி அதில் 6 பேர் இப்போ பாஸ்டராக வந்துட்டாங்க. பாஸ்டராக வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாங்க. இதுதான் எங்களுடைய எய்ம். அப்போ எங்களுடைய முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா சர்ச் பிளான்டிங். பல இடங்களில் போயிட்டு சபை இல்லாத இடங்களில் சபைகள் இருந்தாலும் ஆவிக்குரிய சபைகள் உண்டாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் அந்த மாதிரி நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டு வரோம். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது நான் லூத்தரன் மிஷன்லேருந்து வந்தேன். 5 ஜெனரேஷன் லூத்தரன் நாங்கள். அதனால் ஸ்வார்ச் ஐயர் காலத்தில் எங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தரங்கன்பாடி பக்கத்தில் அவங்க கர்த்தருக்குள்ளே வந்தாங்க. அதனால் 5 ஜெனரேஷன் லூத்தரனாக இருந்து வளர்ந்த எனக்கு கர்த்தருடைய மூல உபதேசங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அப்போ நான் அதை கை கொள்ளணும், அந்த வழியில் நம்ம நடக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும், உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக வாழணும், பேர் கிறிஸ்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் செய்து 18 வயசில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இப்போ எனக்கு 67 வயது ஆகிறது. இது நாள் வரைக்கும் கர்த்தர் என்ன நடத்தி வருகிறார். ஆமேன், பிரைஸ் லார்ட். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம். கர்த்தருக்குள்ளே அவர்களை வளர்க்கவும், வீடுகளில் வைத்து நாங்கள் அவர்களை வளர்ப்போம், வளர்த்து தான் ஊழியக்காரர் ஆக்குறோம். அந்த மாதிரி அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். எனக்காக பிறந்தது 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். அவங்க ஒருத்தர் வந்து சவுண்ட் இன்ஜினியராக JBL கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து கனடாவில் படிச்சுட்டு இப்போ ஊழியத்தில் அவர் பிரயோஜனமாக இருக்கிறாரு. அதே போல் ஹார்மன் கம்பெனிலையும் வேலை செய்துட்ருக்காரு. 2வது மகன் தான் பாஸ்டரோடு கூட ட்ராவல் பண்ணியிருக்கார், வந்திருக்காருங்க நினைக்கிறேன். சாமியல் ஆல்சன்னு அவர் தான் இப்போ சபையை பொறுப்பெடுத்து நடத்துகிறார். பாஸ்டர் போன பிற்பாடு நிறைய ப்ராஜெக்ட்ஸுங்கெல்லாம் எடுத்து நல்ல ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவரை பலப்படுத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நாளில் நாங்கள் 2 பேரும் மிஷனரிகளாக போகணுன்னு நினச்சோம். பாஸ்டர் மகாராஷ்டிராவுக்கு மிஷனரியாக போனார். நான் குஜராத்துக்கு கூக்குன மக்கள் மத்தியில் மிஷனரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெறப்பட்ட சமயத்தில் கர்த்தர் சொன்னார், இல்லை நீங்கள் இங்கேயே இருந்து மிஷனரிகளை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த ஒரு அள்ளி தெளிக்க அல்ல, ஆழ விதைத்து பலன் காணும் தோட்டக்காரியாய் உன்னை தெரிந்து கொண்டேன்ற ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. அதனால் அந்த அம்மா அந்த பேப்பரை எழுதி என் கையில் கொடுத்துட்டு, மறக்காதீங்க, நீங்கள் கண்டிப்பாக தோட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கர்த்தருடைய தோட்டத்தை உருவாக்குற வேலை உங்களுடையது. நாங்கள் அள்ளி தெளிக்கிறது மிஷனரி ஊழியம், ஆழ விதைக்கிறது தோட்ட ஊழியம். அதனால் நீங்கள் மிஷனரியாய் அல்ல, சபை ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு சபைகள் மிகவும் சந்தோஷம். சபையை உருவாக்கணும், சபையை பலப்படுத்தணும், விசுவாசிகளை கர்த்தருக்காய் எழுப்பணும், ஒரு சேனை கர்த்தருக்காய் எழுப்பணும். இதுதான் எங்களுடைய மெயின் எண்ணமாக இருக்குது. அதனால் இன்றைக்கும் நான் சபைகளை குறித்து தான் அதிகமாக பேசுவேன். இந்த இடத்துல இந்த சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது ஒரு கலங்கரை விளக்கமாக இங்கே இருப்பதாக. 3 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க ஜார்ஜியாவில். அந்த 3 மில்லியன் பீப்புளுக்கும் நீங்கள் ஒரு வெளிச்சமாய் போகிற எல்லா இடங்களிலும் ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். நான் மாத்திரமல்ல, என்னோடு கூட ஒருவன். அதான் எங்களோட ஈச் ஒன் ரீச் ஒன். நான் எப்போவுமே அதை சொல்வேன். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒருத்தரை சந்திக்கணும். அதுதான் சபை. சபை வந்து நம்ம இங்கே கேதர் ஆகிறோம். வி ஆர் கேதரிங் ஹியர், வி ஹாவ் டு க்ரோ ஹியர் அண்ட் வி ஹாவ் டு கோ அவுட். வி ஹாவ் டு கோ அண்ட் தென் வி ஹாவ் டு க்ளோ. நம்ம பிரகாசிக்கணும். தென் வி வில் பிரிங் க்ளோரி டு காட். இதை குறித்தான் நான் பேசுவேன். A church means it is not only 4 walls, no, beyond the 4 walls. Church is beyond the walls. நம்ம வெளியில் போயிட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அதான் எங்களுடைய நோக்கம். இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க யாரும் அவங்கள பிடிக்கணும், எப்படி ஆகிலும் சந்திக்கணும். அதுக்காக நான் ஒரு பேண்ட்ஸ் போட்டு தருவேன். அதில் வந்து கலராக மணி போடுவேன், போட்டு அது கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. இப்போ அந்தமானில் 8 சபையை உருவாக்கியிருக்கோம் இந்த வருஷம். 8 சபைகளை அந்த இடத்துக்கு போன பிள்ளைகளுக்கு அந்த பேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு கருப்பு மணி. கருப்பு வந்து நம்ம பாவிகள். அதுக்கு பக்கத்தில் ரெட் மணி.
ரெட் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவியை கழுவி சுத்திகரிக்கிறது. அதுக்கு அடுத்தது வெள்ளை மணி. அந்த வெள்ளை வந்து பரிசுத்தவான்களாய் நம்மை மாற்றுகிறது. அதுக்கப்புறம் இது வயலட் வந்து தேவனுடைய இரக்கம், நமக்கு தேவனுடைய இரக்கம் இருக்குது. அதுக்கு அடுத்தது கோல்டன் பீட். கோல்டன் மணி வந்து பரலோகத்தை காட்டுது. இந்த பீட்ஸை நாங்கள் போட்டுன்னு அந்தமானில் போயிட்டு சொல்லி கொடுப்போம். எல்லாம் ரோட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு காட்டுவோம். டூ யூ லைக் திஸ் பீட்ஸ்னாக்கா, ஓ எஸ், வாட் இஸ் திஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ உடனே இந்த சத்தியத்தை சொல்லுவோம். அதுபோல் 10 ஆண் பிள்ளைகளையும் 10 பெண் பிள்ளைகளையும் அந்தமான் தீவுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவங்க அங்கே போயிட்டு ஊழியம் செய்து 8 சபைகளை இப்போ உருவாக்கியிருக்கிறாங்க. இப்படி எல்லா ஜனங்களையும் சந்திக்கணும். ரோட்டில் தெருக்களில் எல்லா இடங்களையும் ஜனங்களை நம்ம பிடிக்கணும், கர்த்தருக்காக கொண்டு வரணும். அப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பெங்களூரில். இந்த வருஷம் எங்களுக்கு கிறிஸ்மஸ் ரேலி போகக்கூடாதுன்னுட்டாங்க. கேரல்ஸ் வீடு வீடாக நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி கேத்தலிக் பீப்புள் கேன் கோ, நாட் ஃபார் ஆல் த அதர் சர்ச்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சு, பென்டிகாஸ்ட் சர்ச் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் பெரிய கும்பலாக போய் செய்ய மாட்டோம், ஒவ்வொருத்தராக பிடிச்சிடுவோம். ஈச் ஒன் ரீச் ஒன் அப்படின்ட்டு நம்ம அதை செய்யலாம், தனித்தனியாக பேசலாம், அப்படி நிறைய நம்ம ஜனங்களை பிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சளைக்காமல் ஊழியம் செய்யணும் கர்த்தருக்காக. அதான் நம்மளுடைய நோக்கம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒரு தோட்டக்காரராக இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆதி ஆமத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் தோட்டத்தை உண்டாக்கினார், தோட்டத்தில் அவர் உலாவினார், இதுதான் அவருடைய தோட்டம். இதை பற்றி நம்ம பேசணுன்னா உன்னத பாட்டில் 4ஆம் அதிகாரத்தில் அவர் தோட்டத்தை உண்டாக்கி அதற்கு வேலி போடுகிறார், அதற்கு நீர்ப்பாய்ச்சலை ஏற்படுத்துகிறார், எல்லாவற்றையும் செய்து நற்குல திராட்சை செடிகளைப் போல பல அந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மருதோன்றி விதைகள், மருதோன்றி செடிகள், நலத செடிகள், இப்படி பல காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். இப்போ அதை பற்றி நம்ம பேசணுன்னு டைம் இருக்காது. பாஸ்டம்மா எனக்கு சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு ராபோஜனம் இருக்குது, சீக்கிரம் முடிக்கணும்னு. அதனால் நான் உங்களை ப்ரஷ்அப் பண்ணுறேன். யூ பீப்புள், யூ நோ த பைபிள் வேர்ட் நல்லா உங்களுக்கு தெரியுது. ஸோ கோ டு ஹோம் அண்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. நிறைய செடிகளை குறித்து அங்கே பேசுகிறார் ஆண்டவர். லண்டனில் இருக்கும்போது அதை குறித்து நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த சபைகளுடைய காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, அந்த செடிகளுடைய குணாதிசயங்கள், ஒவ்வொரு செடியும் நல்லதும் எடுத்தால் அது விலையேற பெற்றது, விலையேற பெற்ற ஜனங்கள் சபையில் இருப்பார்கள். வசம்பு எடுத்தால் அது பிள்ளைகளை வளர்க்கிற, அவர் சில விசுவாசிகள் அநேகரை வளர்க்கிறவர்களாக இருப்பார்கள். இது போல கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நற்குல திராட்சை செடிகளை கொண்டு வந்து தன்னுடைய தோட்டத்தில் நடுகிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், நேசருக்கென்று ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டம் உயரமான இடத்தில் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம், செழிப்பான மேட்டிலே, இல்லைங்களா? God has planted his church on an elevated place. 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து பாடுவேன், என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அப்போ ஆண்டவருடைய தோட்டத்தை ஆண்டவர் எங்கே வைக்கிறார்னா உயரத்தில் வைக்கிறார். லெட் ஆல் த பீப்புள் see his glory. அவருடைய மகிமை எல்லாரும் பார்க்கத்தக்கதாக சபை என்பது ஒரு உயரமான இடத்துல இருக்கிறது. ஸோ we are the exemplary people. We have to be a light to this world. இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆனால் எல்லாரும் பார்க்கும்படி நம்மளை கர்த்தர் உயரத்தில் வைக்கிறார், அதற்கு வேலி அடிக்கிறார். எவ்வளவுதான் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை சுற்றிலும் ஒரு வேலி போட்டுரு. nobody can touch the church, nobody can stop the ministry. பாருங்க, இந்தியாவில் அவ்வளோதான் பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க, எத்தனை பேர் கிறிஸ்டியன், எவ்வளோ பேர் நம்ம கன்வெர்டட் கிறிஸ்டியன், வி வாண்ட் டு நோ அபவுட் இட். நாங்கள் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தோம், யாரும் கன்வெர்டட் கிறிஸ்டியன் சொல்லாதீங்க, வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். when we accepted Christ, we are the child of God. So we have taken his name, we are Christians ன்னு சொல்லுங்க, don't put converted ன்னு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ பார்த்தா more than 15% ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஆர் தேர்ன்றாங்க இந்தியாவில், பார்த்தீங்களா? அதனால் அவங்க சொல்கிறது கூட ராங் இது ஸ்டேட்மெண்ட்டு. இன்னும் அதிகமான கிறிஸ்தவர்கள் பெங்களூரில் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சாட்சியாக சொல்ல முடியும். அநேகர் இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். யாரும் அவர்களை பிடிக்கவோ தடை செய்யவோ முடியாது, வளர்ந்து கொண்டே இருக்குது. நைஜீரியாவில் பார்த்தா நிற்க வச்சு கொள்கிறாங்க, வெட்டுறாங்க, கொளுத்துறாங்க. ஆனாலும் கூட கிறிஸ்டியானிட்டி இஸ் க்ரோயிங். அது யாரும் நிறுத்த முடியாது. அப்போது அதை வேலி அடைக்கிறார், அதன் கற்களை பொறுக்குகிறார். என்னென்ன தடைகள் நமக்கு சத்துரு கொண்டு வந்து வைத்தாலும் எல்லா தடைகளையும் கர்த்தர் பொறுக்கி போட்டுடுவார், கற்கள் எல்லாம் பொறுக்கப்படும். அது மட்டும் இல்லாதபடிக்கு அங்கே ஒரு கோபுரத்தை கர்த்தர் நட்டு வைக்கிறார், அதில் நற்குல திராட்சை செடிகளை நடுகிறார். அது நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கோபுரத்தை வைக்கிறார். கோபுரம் என்பது ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்குது. நாம் ஜெபிக்கிறோம், நம்ம எல்லாரையும் காட்டிலும் ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர்
ஆவியானவர் நமக்காக வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் ஜெபிக்கிறபடினால் சபை வளரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அங்கே ஒரு கோபுரத்தை, ஜெப கோபுரம் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கார். ஆலை உண்டாக்குகிறார். ஒரு ஆலை என்றால் இங்கிருந்து நன்மையான காரியங்கள் வெளியே புறப்பட்டு போகும். நம்ம அதை எபேசியரில் வாசிக்கிறோம். எபேசியரில் நானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பேசுகிறீங்களா? எபேசியர் 3:10 யாராவது படிக்கிறீங்களா? நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன தேங்க்யூ பாஸ்டர். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது, சபையின் மூலமாய், த்ரூ யூ பீப்புள். சபை என்றால் இது ஒரு கட்டடம் இல்லை, நம்மளுடைய பேர் சபை இல்லை, சபையினுடைய பேர் இல்லை, நம்ம தான் சபை. அப்போ நாம் வெளியே புறப்பட்டு போய் அவருடைய அனந்த ஞானத்தை பிரகடனம் பண்ண வேண்டும். we have to proclaim the knowledge of God. சரிங்களா? அவரை குறித்து அறிகிற அறிவை ஜனங்களுக்குள்ளே நாம் கொடுக்க வேண்டும். அதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போது அந்த சபை என்ன செய்யுமா? அவர் ஒரு ஆலை புறப்படுகிறது. அந்த ஆலையிலிருந்து திராட்சை ரசம் புறப்படுகிறது என்று சொன்னால் இந்த சபையிலிருந்து நல்ல காரியங்கள் ஜனங்களுக்கு புறப்பட்டு போக வேண்டும். நம்ம இது பண்ணுறோம், அதாவது சேரிட்டி, பொருட்களை கொண்டு போய் கொடுப்போம், அப்படியெல்லாம் நம்ம செய்து ஜனங்களை கொண்டு வரோம். இதுதான் ஒரு நல்ல ஆலையிலிருந்து புறப்படுகிறதான திராட்சை ரசத்திற்கு சமானமாக இருக்குது. அப்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சபையிலிருந்து அனந்த ஞானத்தை உலகத்துக்கு கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், ஆதரவை கொடுக்கிறார். ஜனங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை சபையிலே கர்த்தர் ஏற்படுத்துகிறார். 6 அடைக்கல பட்டணங்களை தேவன் சபைக்கு கொடுத்தார் என்று, இஸ்ரவேலுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது வேற ஒரு சப்ஜெக்ட், போக வேண்டாம் அதுக்கு. இங்கே நாம் சபையிலே நிலைத்திருப்போம். அப்போ சபைக்குள்ளே தேவன் உலாவுகிறவராக இருக்கிறார். அதற்கு தேவையான சகல நன்மைகளையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். ஒரே ஏதேன் தோட்டத்துக்கு எத்தனை நதிகளை கொடுத்தார் ஆண்டவர்? 4 நதிகளை கொடுத்தார். அந்த 4 நதிகளை பார்க்கும்பொழுது பைசோன் என்றால் இன்க்ரீஸ், கீகோன் என்றால் பர்ஸ்டிங் அவுட், இத்தக்கேல் என்றால் ரேப்பிட், ஐப்ராத் என்றால் ஃப்ரூட்ஃபுல். அப்போது இந்த 4 நதிகளும் பிரயோஜனமான நதிகளாய், ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியமாய் கர்த்தர் சபை கொடுக்கார். நமக்கும் இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். பைசோன் என்றால் இன்க்ரீஸ், கீகோன் என்றால் பர்ஸ்டிங் அவுட், all the blessings will be burst out from God. இத்தக்கேல் என்றால் rapid, nothing will be slow, everything will be given in the time. God will never delay, he is on time. அவர் எப்பவுமே ரேப்பிட், நமக்கு வேகமாய் வந்து பறந்து காக்கிற பட்சியை போல அவர் கடந்து வந்து விடுவிப்பார், காத்து தப்ப பண்ணுவார் என்று ஏசாயால நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஐப்ராத் என்றால் ஃப்ரூட்ஃபுல், he makes us fruitful. நம்மை ஆண்டவர் ஒரு பலபரித்தராகி, அதாவது கனடா வந்துருச்சு, நம்மை ஃப்ரூட்ஃபுல், நம்மளை கனி நிறைந்தவர்களாய் நம்மை மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தோட்டத்திற்கு பண்படுத்த ஆதாமை ஏற்படுத்தினார். அதே போல் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தமக்காக ஒரு இடத்தை தெரிந்து கொள்வார், அதை பண்படுத்த ஒரு ஊழியக்காரனை வைப்பார், அதற்கு பிற்பாடுதான் ஜனங்களை கொண்டு வருவார். பார்த்தீங்களா? பண்படுத்த ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அதற்கு வேலி அடைக்கிறார். ஏசாயா 26 ஏசாயா 26:1 நாம் படிக்கும் பொழுது ரட்சிப்பை அதற்கு, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு அரணுமாக ஏற்படுத்துவார். ஆமென். கர்த்தர் ரட்சிப்பை நமக்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்தி இருக்கிறார். பார்த்தீங்களா? நம்மளை சுற்றிலும் ஒரு ரட்சிப்பின் வேலி இருக்குது, தேவன் சம்பாதித்த ரட்சிப்பு. அதற்காக நாம் ஒன்றும் செய்யலை, கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் நமக்கு வேலி ஆகிய ரட்சிப்பை கொடுத்து. இட் இஸ் அ வெரி கிரேட் ப்ரெஷியஸ் திங், காஸ்ட்லெஸ். அதுக்கு பணம் கிடையாது,
பட் இட் இஸ் நாட் worthless. அதுக்கு மதிப்பில்லாத சொல்ல முடியாது. பணம் இல்லைனாலும் இட் இஸ் வெரி worthful. அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பையை நமக்கு முதலாய் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு சுடரொளி பட்டயத்தை வைத்திருக்கிறார். சுடரொளி பட்டயம் எதற்குனா, அசுத்தமானது உள்ளே வரக்கூடாது, சுத்தமானது வெளியே போய்விடக்கூடாது. கர்த்தர் பாதுகாக்கும்படி ஒரு தூதனையும் சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் வைத்திருக்கார். சுடரொளி பட்டயம் நம்ம கையில் இருக்கிற வேதம் தான். இந்த வேதத்தை கர்த்தர் நமக்கு பாதுகாவலாய் வைத்திருக்கிறார். இந்த வசனமே நம்முடைய பாதைக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் அந்த தோட்டத்திற்கு வைத்தார். நன்மை தீமை அறியத்தக்க ஞானமுள்ள விருட்சத்தையும் வைத்தார். இங்கே வருகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் பூரண அனந்த ஞானத்தை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் என்று சொல்லி நம்ம யாக்கோபு 3:17 வாசிக்கிறோம். பரத்தின் ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கூட வெளியே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஞானம் இருக்காது. நமக்கு இம்மைக்குரிய ஞானமும் இனி வரப்போகிற உலகங்களின் ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாய் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஜீவ விருட்சமாகிய இயேசுவே சபையினுடைய நடுநாயகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, நமக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இது எல்லாவற்றையும் கர்த்தர் சபைக்காய் வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம சபைக்குள்ளே இருக்குது. சர்ச் இஸ் a greatest blessing in this world. இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? சபை. அது உங்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியல. ஆனால் இந்தியாவில் சபையினுடைய அந்த அந்த யூஸ்ஃபுல்னஸ், அந்த அவங்களுடைய அந்த ஒர்த்து ஜனங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க, மினிஸ்டர்ஸே சொல்லுவாங்க, ஓன்லி கிறிஸ்டியன்ஸ் ஆர் சேரிட்டபிள், ஓன்லி கிறிஸ்டியன்ஸ் ஆர் கைண்ட், ஓன்லி கிறிஸ்டியன்ஸ் ஆர் சர்வீஸ் மைண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சபைகள் சொசைட்டிக்காக இருக்குது, சபைகள் சமுதாயத்திற்காக வேலை செய்யுது. நாங்கள் வெளியில் போயிட்டு இந்த கோவிட் டைம்லலாம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடங்கிட்டாங்க. ஆனால் பெங்களூருக்கு சபைகள் எல்லாம் எழும்பி, பெங்களூர் மாத்திரமில்லை இந்தியாவில் பல சபைகள் எழும்பி ஏழை ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறதும், வஸ்திரங்களை கொண்டு போய் கொடுக்குறதும், பெட்ஷீட்டுங்க கொண்டு போய் கொடுக்குறதும், அவங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னா ரயில்வே டிக்கெட்டுங்க பண்ணி ஊருங்களுக்கு அனுப்புறதும், இது போல் நாங்கள் போய் சுற்றி வேலை செய்தோம். அதனால் பெங்களூரில் அப்படி செய்த நம்ம சபையில் இருந்த பிள்ளைகளுக்கு 70 பிள்ளைங்க டெய்லி போயிட்டு 2000 சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க சபையிலேருந்து. அப்போது அதுக்கு இந்துக்காரன், இஸ்கான் டெம்பிள்ன்ற ஒரு இந்து டெம்பிள்காரன் நம்ம சர்ச்சில் கொண்டாந்து இறக்குவான். நீங்கள் உண்மையாக செய்கிறீங்க, அதனால் நான் சாப்பாடு கொடுக்குறேன், நாங்கள் வெளியே போக முடியாது, நீங்கள் தான் போகிறீங்க, போய் கொடுங்க அப்படின்னு. அதனால் எங்களுக்கு கோவிட் ஏஞ்சல்ஸ் பேர் கொடுத்துட்டாங்க. கர்நாடகாவில் கோவிட் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்து, அடுத்த தடவை வந்தாலும் நீங்கள் செய்கிறீங்களா? நாங்கள் அடுத்த தடவை வராது, ஆனால் நாங்கள் சர்வீஸ் பண்ண இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லைங்களா? அதனால் கர்த்தர் இந்த நாட்களில் சபை தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனால் சபையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? 7 தூண்களினால் சபையை பலப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த 7 தூண்களை நம்ம எங்கே பார்க்குறோம்? நீதிமொழிகளில் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 7 தூண்கள். கர்த்தர் 7 தூண்களை அந்த ஒரு சபைக்கு உண்டாக்குகிறார். ஞானம் 7 தூண்களினால், ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்தீதரித்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளில் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். எஸ், நீங்கள் என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தி என் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. இந்த ஞானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 7 தூண்களை நம்முடைய சபைக்கு, தன்னுடைய வீட்டிற்கு வைக்கிறார். அந்த 7 தூண்கள் என்ன என்றதை மாத்திரம் பார்த்து நம்ம முடிச்சிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்போது கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து, நல்ல ஆகாரம், பலமுள்ள ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வசனமாகிய பலமுள்ள ஆகாரம் நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உயர்ந்த மேடுகளில் இருந்து கூப்பிடுகிறது என்று சொன்னால், நம்ம மறைந்திருந்து செய்கிறது இல்லை, உயர்ந்த மேடுகளில் தான் கூப்பிடுறோம். நம்ம கிறிஸ்மஸ் பாட்டு ஒன்று இருக்குது, கோ டெல் இட் ஆன் த மவுண்டன். ஸோ நம்ம போயிட்டு பிரகடனம் பண்ண நம்மளுக்கு தைரியம் இருக்குது, சொல்ல நமக்கு ஒரு செய்தி உண்டு, கேட்க ஜனங்களுக்கு ஒரு தேவையும் உண்டு. பார்த்தீங்களா? நம்ம ஒரு நல்ல பாட்டிங்க நீங்கள் பாடினீங்க, அவர் ஒருத்தர் தான் பிறந்ததை நம்ம கொண்டாடுறோம், மற்ற யாருடைய பிறப்பையும் கொண்டாடுறதில்ல. ஏன்னு சொன்னால் பிறந்தது அவர் ஒருத்தர் தானே.
சொல்ல நமக்கு ஒரு செய்தி உண்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் டு திஸ் earth and lived 33 years and died on the cross of Calvary and rose again on the third day, and he showed himself to 500 people. 40 நாள் he was on the world. 40 நாள் அவர் உலகத்தில் நடமாடி அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது 500 பேர் அவரை பார்த்தார்கள். இந்த சத்தியத்தை யாரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. nobody can deny it. யாரும் அது இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த செய்தி நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம தைரியமாக சொல்ல முடியும். வேற யாருக்கும் அதை சொல்ல முடியாது, வேற எந்த மதமும் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா? அதனால் தைரியமாக நாம் கர்த்தருடைய சாட்சியை நம்ம சொல்ல முடியும். அதனால் நம்ம உயர்ந்த மேடுகளிலிருந்து ஜனங்களை கூப்பிட வேண்டும். கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அப்பத்தையும் தண்ணீரையும் திராட்சரசத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 55:1 வாசிக்கிறோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், பணமும் இன்றி விலையுமின்றி வாங்கி புசியுங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு செழிப்பானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாலும் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆண்டவர் இலவசமாய் நமக்கு பலமுள்ள ஆகாரத்தை அவரையே கொடுத்தார். அவருடைய சரீரத்தை நமக்காக பிட்டு கொடுத்தார். நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ இன்னைக்கு ராபோஜனம் எடுக்கிறோம், ஏதோ ஒரு துண்டு ரொட்டி ஒரு ரசம்னுட்டு நினைக்காதீங்க. It is really the flesh, the body of Christ and the blood of Jesus. இதுக்கு நிறைய சாட்சி உண்டு. வியாதியஸ்தருங்க, எங்கள் சர்ச்சில் ஒரு குழந்தைக்கு பிளட் கேன்சர் இருந்துச்சு. அந்த தாய் சாதாரணமாக குழந்தைங்களுக்கு ராபோஜனம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த தாய்க்கு ராபோஜனம் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்களா, ஆண்டவரே நான் இந்த ராபோஜனத்தை நான் சாப்பிட்றேன் கொஞ்சம், ஆனால் என் குழந்தைக்கு கொடுக்குறேன், இந்த குழந்தை நல்லாயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசோடு கண்ணீரோடு கூட நல்லினி என்றுதான ஒரு தாய் அந்த அம்மா அவங்க என்ன பண்ணாங்க, இது சாப்பிடுனா இந்த குழந்தை நான் சாப்பிடலாமா, பாஸ்டர்மா பார்க்க போகிறாங்க அப்படின்னு, இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த ராபோஜனத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அன்னிலேருந்து அந்த குழந்தைக்கு பார்க்கும்பொழுது எல்லா சிம்டம்ஸும் குறைஞ்சினே வருது. அப்போ அந்த அம்மா என்கிட்ட கேட்டுச்சு, எனக்கு என் குழந்தைக்கு ராபோஜனம் கொடுக்கலாமா, மாதம் நான் கொடுக்கட்டா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், ராபோஜனம் மாத்திரம் இல்லை, எந்த சாப்பாடு நீ கொடுத்தாலும் அது இயேசுவின் ரத்தம்னு சொல்லி, இயேசுவினுடைய சரீரம்னு சொல்லி கொடு அப்படின்னு. இன்றைக்கும் அந்த குழந்தை சுகத்தோட ஆரோக்கியத்தோடு இருக்குது. காரணம் என்ன? அந்த தாயினுடைய விசுவாசம். டாக்டருங்க சொல்கிறாங்க, there is hope, will still continue the treatment, he is recovering, rapid recovery ன்னு சொல்கிறாங்க. அப்போ அது பாருங்கள், பிளட் கேன்சர்ன்றது ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை இப்போ ஆல்மோஸ்ட் 1 year முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா இந்த ஒரு வருஷம் முடியுது, பார்த்தீங்களா? அப்போது கர்த்தர் அந்த குழந்தையை காப்பாற்றின்னு வர்றதுக்கு காரணம் என்னென்னா விசுவாசம். அப்போ அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் உண்மையிலே நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. அல்லேலூயா, ஆமேன். அவருடைய இரத்தத்திற்காய், அவருடைய சரீரத்திற்காய் நாம் அவரை ஸ்தோத்தரிக்கத்தான் வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து நான் அதிகமாய் சொல்ல முடியும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் மரணத்தை நினைவு கூறுங்கள்னு சொல்கிறார். என்னுடைய பிறப்பை நினைவு கூறுங்கள் சொல்கிறத காட்டிலும் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அவருடைய மரணம் எவ்வளோ விசேஷம். அதனால் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அவர் 17 மணி நேரம் அவர் தண்ணி இல்லாமல் இருந்திருக்கார், சரிங்களா? அவருடைய உடம்பில் பார்க்கும் பொழுது 5480 காயமாக. நீங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆகனி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றத நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. 5480 காயங்கள் அவருடைய சரீரத்தில் இருந்துச்சான். 150 காயங்கள் அவருடைய முதுகில் மாத்திரம் ஆழமாக இருந்துச்சான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவர் அடிக்கும் பொழுது 9 பிரிவு, அந்த சாட்டியில் 9 பிரி இருந்துச்சான். அந்த 9 பிரியிலையும் பார்க்கும் பொழுது முள்ளுங்கோ, போன்ஸு, கல்லுங்க அதெல்லாம் இருந்துச்சான். ஒவ்வொரு தடவை அடிக்கும் பொழுதும் ஒரு அடி தான் அவன் அடிக்கிறான், ஆனால் 9 பர்றன்னு சொல்லுவாங்கல்ல, அது காயங்கள் 9 கோடு விழும் அவருடைய முதுகில். அது எடுக்கும் பொழுது அந்த கடைசியில் ஒரு பெரிய குண்டு இருக்கும், இரும்பு குண்டு. அதனால் அந்த சதைகள் அப்படியே லூஸ் ஆகிறதுனால எடுக்கும் பொழுது சதைங்கள்லாம் பிச்சுன்னு வருமா. அவருடைய உடம்புலேருந்து 6.5 லிட்டர் ரத்தம் வெளியே போச்சான். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க, நான் பார்க்கல, படித்தேன், சரிங்களா? அதனால் 6.5 லிட்டர் ரத்தம் அவருடைய சரீரத்துலேருந்து வெளியில் வந்தது. 17 முள்ளுங்க அவருடைய தலையில் கிரீடமாய் இருந்தது. ஒரு முள்ளும் 6 இன்ச்சுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் 250 சேவகருங்க அவரை சுற்றி நின்று அவரை பரிகசித்தாங்க, அவருடைய தாடி முடியை பிடிச்சி இழுத்தாங்க, இதெல்லாம் சொல்லப்படுது. அதனால் இப்படியெல்லாம் அவர் பயங்கரமான
பாடுகளையும் கஷ்டங்களையும் பட்டிருக்கார் நமக்காக. அது எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்த்தால் நமக்கு பாவம் செய்ய தோணாது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்வேன், கீப் த கிராஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆல்வேஸ். எப்போவுமே நீங்கள் சிலுவையை தியானம் பண்ணுங்கள். சிலுவை நமக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம வழி தப்பி போகவே மாட்டோம். ஸோ we have to remember the agony of Christ on the cross of Calvary. அவருடைய நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் விலையேற பெற்றதான ஆகாரமாய் நமக்கு இருக்குது. நமக்காக கர்த்தர் சிந்தின அவர் விலையேற பெற்ற ரத்தம். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Let his name be glorified. Hallelujah. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பாருங்க, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்துக்கிற பேதமை விட்டு விலகுங்கள், பிழைத்திருங்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள். அப்போ கர்த்தர் நம்மை பிழைப்புக்காக அழைக்கிறார், நித்திய வாழ்வுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதனால நாம் பிழைத்திருக்கும்படி கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். சபைக்குள்ள வரவங்க தான் பிழைப்பாங்க. இதை நான் திட்டமாக உங்களுக்கு சொல்லட்டும், என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்லட்டும். சுனாமி வந்த பொழுது காரைக்காலில் ஒரு சர்ச் இருக்குது. பாஸ்டர் பாஸ்டர் வின்சென்ட் லூர்து அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர் எங்களுடைய ஃப்ரெண்ட் பாஸ்டர். அவருடைய சர்ச்சில் இந்த மாதிரி தான் சர்ச் இருக்கும். சுனாமி வந்து எதிர்க்கவே கடல். அப்போ அந்த கடல் பொங்கி தண்ணி உள்ளே வந்துடுச்சு. ஜனங்கள்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. பாஸ்டர் அம்மா சொல்கிறாங்க, ஐயோ கடல் பொங்கிடுச்சு, தண்ணி உள்ளே வருதுன்னு. அப்போ பாஸ்டர் சொன்னார், யாரும் சபையை விட்டு வெளியே போகாதீங்க. ஆனால் ஜனங்க என்ன பண்ணாங்க, சிலர் பயந்து வெளியில் ஓட ஆரம்பித்தாங்க. வெளியில் ஓடினா தண்ணி வந்துட்டு மறுபடியும் கடலுக்கு தான் போகும். அப்போ வெளியில் போன மக்கள் என்ன பண்ணாங்க, கடலுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் சபைக்குள்ளே இருந்த மக்களை பாஸ்டர் என்ன பண்ணிட்டார், கதவு மூடிட்டார். தண்ணி உயருது. அப்போ ஜனங்க, பாஸ்டர் நாங்கள்லாம் செத்து போகணுன்னு கதவு மூடினீங்களா? நாங்கள் இல்லை, பாருங்கள் என்ன நடக்குதுன்னுட்டு அப்படின்னு கதவு மூடிட்டு கொஞ்சம் ஜன்னல்களை மாத்திரம் திறந்து விட்டார். அப்போ உள்ளே வந்த தண்ணி ஜன்னல் வழியாக வெளியே போயிடுச்சு. மேலே உயர்ந்த தண்ணி, ஜனங்க அப்படியே மேலே போயிட்டாங்க. போயிட்டு செவுரு மேலே ரூஃப் தொடுற அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி மேலே போயிடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தண்ணியெல்லாம் இறங்கி கீழே போயிடுச்சு. கதவு மூடி இருந்ததுனால ஜனங்கள்லாம் உள்ள அப்படியே கீழே இறங்கிட்டாங்க, தப்பிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த சபைக்குள்ளே இருந்த ஜனங்க தப்பி வைக்கப்பட்டாங்க. வெளியில் ஓடினவங்க கடலுக்குள்ளே போயிட்டாங்க. கடல் இழுத்துன்னு போயிடுச்சு, அடி ஆழத்துக்கு போயிடுச்சு தண்ணி. ஓகேங்களா? அதனால் தேவனுடைய வீடு நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் தான். பேதமை விட்டு விலகுவதற்கு கர்த்தர் சபைகளை வைத்திருக்கிறார். சபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். சபையை பலப்படுத்துவதும் சபையை கட்டுவதும் ஒரு பெரிய வேலை. அது எல்லாருடைய கையிலும் கொடுக்கப்படுறதில்ல. அதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும், நீங்கள் எல்லாரும் இந்த சபைக்குள்ளே பார்க்கும் பொழுது 5 ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர், நான் அதை உங்களுக்கு நல்லா ஈஸியாக சொல்லி தருவேன், நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. கட்டை விரல் அப்போஸ்தலர். கட்டை விரல் இல்லாத எந்த வேலையும் செய்ய முடியாது. எதனா ஒன்று தூக்கணும்னா இந்த கட்டை விரல் தான் தேவை. அதனால் இந்த கட்டை விரல், இது வந்து இந்த பாயிண்ட், இது வந்து ஊழியக்காருக்கு அடையாளம், அப்போஸ்தலர்களுக்கு அடையாளம். இது தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க, சுட்டி காட்டுவாங்க இல்லையா? சுட்டி காட்டு இப்படி பண்ணுவாங்க. அப்போ தீர்க்கதரிசிகள் சுட்டு விரல், இந்த நடுவரல் உயரமாக இருக்குது, இது வந்து இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷக ஊழியம். அடுத்தது இது வந்து மோதிர விரல். மோதிரம் எப்படி சுற்றி இருக்குதோ அது போல் மேய்ப்பர்கள் ஜனங்களை கட்டி காப்பாங்க. சரிங்களா? சபையில் போதகராக இல்லைனாலும் அவங்க மேய்ப்பராக இருப்பாங்க. யார் வந்தாங்க யார் வரல அவங்க போய் கவனிப்பாங்க. அவங்க தான் மேய்ப்பர்கள். அடுத்தது போதகர்கள் வந்து காது குடஞ்சி பேசுறது, காது கேட்டபடி பேசுறது. அப்போ இந்த சுண்டு விரல் போதகன். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகன், மேய்ப்பன், போதகன். இந்த 5 ஊழியத்தையும் கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். இதை வைத்து தான் நான் பைபிள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரேன். இந்த 5 ஊழியம் இல்லைன்னா அது சபையே இல்லை. சபைக்குள்ளே இவைகள் எல்லாம் காணப்பட வேண்டியது அவசியம். இது எல்லாவற்றையும் ஏன் கொடுக்கிறார்? ஜஸ்ட் டு எடிஃபை த செயின்ட்ஸ். நம்ம கர்த்தருக்குள்ளே பலப்படுறதுக்காக தான் கர்த்தர் அவைகளை நமக்கு தருகிறார். இப்போ இந்த 7 தூண்கள் என்னெல்லாம் அப்படின்னா, முதலாவது ஊழியக்கார் தான். முதலாவது தேவனுடைய பலன் தான் தூணாக இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு வசனத்தை சொல்லட்டும். அது வந்து 4ஆம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 தூண்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது வந்து யாகீன் என்று சொல்லி வாசிங்க. 4ஆம் புஸ்தகத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். த கிரேட்னஸ் ஆஃப் காட். 2 நாளாகமும் 3:17. 2 Chronicles 3:17. First, the Lord himself established and mighty. கர்த்தர் பலமுள்ளவரா. அந்த தூண்களை தேவாலயத்தின் முகப்பாக வலதுபுறத்தில் ஒன்றும் இடதுபுறத்தில் ஒன்றுமாய் நட்டான். அதற்கு யாகீன் போவாஸ் என்று பெயர். யாகீன் என்றால் established by God. So the church is established by God.
தேவன் தான் சபையை நிர்மாணிக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு போவாஸ் இன்னொரு தூணை வைக்கிறான். போவாஸ் என்று இன்னொரு தூணை வைக்கிறான். போவாஸ் என்றால் வலிமை உள்ளது. The church is mighty. We can see the mighty things in the church. Praise the Lord. அதனால் கர்த்தர் வலிமையானதையும் மேன்மையானதையும் மகத்துவமானதையும் சபையில் வைத்திருக்கார். அவரே மகத்துவமானவராய் இருக்கிறார். அதனால் அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. Nothing can be compared to the Christ. It is beyond the comprehension. Church is the plan of God. சபை தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்குது. அது நம்ம சங்கீதம் 74:2 நாம் அதை படிக்கலாம். சங்கீதம் 74:2 பூர்வத்திலே அவர் சம்பாதித்த சபை. 74:2 நீர் பூர்வத்திலே சம்பாதித்த உம்முடைய சபையும் நீர் மீட்டுக்கொண்ட உம்முடைய சுதந்திரமாகிய கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருக்கிற சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். அப்போ தேவனுடைய வீடு கர்த்தருடைய சம்பாதிக்கப்பட்டது. அவர் தன்னுடைய விலையேற பெற்றது. எபேசியர் 5:26 கூட நீங்கள் அதை படிக்கலாம். கர்த்தர் சபையை தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காய் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள தம்மையே கர்த்தர் அந்த சபைக்காக கொடுத்தார். பார்த்தீங்களா, சபையினுடைய மேன்மை எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்றைக்கி ஜனங்க நிறைய வீடுகளில், நான் பல இடங்களில் அக்டோபர் 22 வீடு விட்டேன். பல இடங்களுக்கு, ஊர்களுக்கு, யூரோப்புக்கெல்லாம் நான் போயிட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். பார்க்கும்பொழுது சில ஜனங்க சொல்லுவாங்க, சண்டே இஸ் மை ஹாலிடே, லெட் மீ கெட் அப் லிட்டில் பிட் லேட் அப்படின்வாங்க. எல்லா நாளும் கார் எடுத்துன்னு 3 மணிக்கே ஓடுறாங்க. ஓடி போய் வச்சுட்டு அப்புறம் ட்ரெயின்லலாம் போய் வேலைக்கு செய்கிறாங்க. ஆனால் சண்டே பார்த்தீங்கன்னா காருக்கு கவர் போட்டு வீட்டில் இருக்குது. நான் சொன்னேன், ஆன் சண்டே லெட் திஸ் கார்ஸ் ரன் இந்த ரோடுன்னு. நான் ஞாயிற்றுக்கிழமை இந்த சண்டே எல்லாம் போட்டோம் காருங்கெல்லாம் அப்படின்னு. ஏன்னா அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்றது கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு ஓய்வு நாளாக இருக்குது. அன்றைக்கி கர்த்தரை நம்ம ஆராதிக்க வேண்டியது. அதை நம்ம அலட்சியமாக நினைக்கவே கூடாது. அந்த நாளில் நாம் கர்த்தரை ஆராதிக்கத்தான் வேண்டும். என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியாக எண்ணுவாயாகில், அதை மகிமையென்று நீ சொல்லுவாயாகில், உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டுன்றாரு. ஏசாயா 58:13-14 நம்ம அதை வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஐசாயா 58:13 and 14. ஆகவே அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று நம்ம நினைக்கணும். அன்னைக்கு நம்ம மிகவும் மனமகிழ்ச்சியோடு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லித்தரணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய சந்ததியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே சபைக்கு முதலாவது தூண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். 2வது தூண் ஊழியக்காரர்கள் என்று நான் சொன்னேன். அது கலாத்தியர் 2:9 வாசிக்கிறோம். 2:9 அப்போஸ்தலராகிய பேதுருவையும் யாக்கோபையும் கர்த்தர் தூண்களாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்த போது தூண்களாய் எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் தங்கள் விருத்தச்சேதனம் உள்ளவர்களுக்கு. அப்போ தூண்கள் யாரு? ஊழியக்காரர்கள். கர்த்தர் ஒரு தூணாய் அவர்களை வைத்திருக்கிறார். அடுத்தது நம்ம வாசிக்கிறோம், அவர்களுடைய உபதேசங்கள் தூண்களாய் இருக்கிறது பார்க்கிறோம் நம்ம. பார்த்தீங்களா, அப்போ உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? அது நம்ம அப்போஸ்தலர் 2:42 நாம் அதை 47 நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் அந்யோன்ய ஐக்கியம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்கிறது. எபிரேயர் 6:1 கூட நம்ம அதை வாசிக்கிறோம். செத்த கிரியைகளுக்கு எபிரேயர் 6:1 போடுங்க. இதில் 6:1 ஆகையால் கிறிஸ்துவை பற்றின மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அது நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவங்களை விட்டு மனம் திரும்பணும். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், இம்மைக்கு மாத்திரமல்ல வரப்போகிற காரியங்களை குறித்து ரகசிய வருகை, அந்தி கிறிஸ்துவனோட ஆட்சி, அதுக்கப்புறம் அர்மகதோன் யுத்தம், அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி, அதுக்கப்புறம் கோகு மாகோக் யுத்தம், அதுக்கப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு. ரகசிய வருகையில் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்ட பிற்பாடு தான் நியாய தீர்ப்பு. ஆண்டவர் வரும்பொழுதே எக்காலம் ஊதும் பொழுது நியாய தீர்ப்புக்காக அல்ல. அது நம்ம 1 கொரிந்தியர் 15:51 வாசிக்கிறோம். முதலாவது எக்காலம் பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்வதற்கு. பரிசுத்தவான்களை சேர்த்து கொண்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி 7 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் 2வது வருகையில் வரும்பொழுது நியாய தீர்ப்பை, அது கோகு மாகோகு யுத்தம், சாத்தானை நரகத்தில் தள்ளின பிற்பாடு, அதுக்கப்புறம் கோகு மாகோகு யுத்தத்துக்கு பிற்பாடு நித்திய நியாய தீர்ப்பு. மரித்தோர் எல்லாரும் எழுந்திருக்க கண்டேன், வெளிப்படுத்தல் 20:12 அதை நம்ம வாசிக்கிறோம். அப்போது எல்லாரும் நிற்பார்கள். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம், கர்த்தருடைய ஞாபக புஸ்தகம், மல்கியா 3:16 வாசிக்கிறோம். ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம்,
வெளிப்படுத்தல் 20:15 வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவருடைய புஸ்தகம் சங்கீதம் 139:16 வாசிக்கிறோம். அது அவருடைய புஸ்தகம். அந்த புஸ்தகம் அது இல்லாமல் ஒரு சிறிய புஸ்தகம், அது வெளிப்படுத்தல் 9:10 வாசிக்கிறோம், சிறிய புஸ்தகம். இந்த எல்லா புஸ்தகங்களையும் ஆண்டவர் திறந்துதான் எழுதப்பட்டபடி கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஆகவே கர்த்தர் நியாய தீர்ப்பு கண் கண்டபடி கொடுக்கிறது அல்ல, புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி அவர் கொடுக்கிறார். புஸ்தகங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும்னா மறுபடியும் சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகம், மல்கியா 3:16 ஞாபக புஸ்தகம், சங்கீதம் 139:16 அவருடைய புஸ்தகம், வெளிப்படுத்தல் 10:9 சிறிய புஸ்தகம் வேதம். ஆண்டவர் சொல்லியிருக்கார் யோவான் 12:42 சொல்றாரு, என் வார்த்தைகள் நான் அல்ல, நான் சொல்லி என் வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும். அப்போ இந்த வேதத்தை நம்ம கையில சுமக்கிறோம், ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கணும், இது என்ன நியாயம் தீர்க்கும். இந்த வார்த்தையை நான் வாசித்தேன்னா, அதன்படி நான் நடக்கலைன்னா, இந்த வசனமே எனக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க வேதத்தை எடுத்து நீங்க சொல்லிக்கோங்க, இந்த வசனத்துக்கு நான் சரியாய் நடக்கணும், இல்லைன்னா இது என்னை நியாயம் தீர்க்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் ஒரு தூணாய் இருக்கிறது. ராஜரீக பிரமாணம், ஆண்டவர் கொடுத்த ராஜரீக பிரமாணம், பிரதான கட்டளை அன்பு, அது ஒரு தூணாய் இருக்கிறது. அப்போ அந்த ராஜரீக பிரமாணத்தை யாக்கோபு 2:8 வாசிக்கிறோம், மார்க் 12:30 வாசிக்கிறோம். பிரதானமான கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறது, தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் இந்த பிரதான கட்டளைக்கு விரோதமான வேறு பிரமாணம் இல்லை என்று. அப்போ அன்பு தான் சபையினுடைய ஒரு பெரிய தூணாக இருக்குது. த லவ் வில் என்கரேஜ் அதர்ஸ், அது அட்ராக்ட் த வேர்ல்ட். அப்போ அன்பினால் நாம் காரியத்தை செய்ய வேண்டியது. ஆராதனை, ரொம்ப நல்ல ஆராதனை செய்தீர்கள். ஆராதனை ஒரு ஒரு தூணாக இருக்குது சபைக்கு, சரிங்களா? ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஜாதிகள் அங்கே போகும், அவரை துதிக்கும்படி போகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய வீட்டில் நாம் ஆராதிக்க வேண்டும். எது புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுது. ரோமர் 12:1-2 நாம் வாசிக்கிறோம், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான காரியம் இன்னதென்று அறிந்து நீங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்கள், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் தேவனிடத்தில். ரோமர் 12:1-2 அதில் நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஒரு நல்ல ஆராதனை சபையில் உண்டாக வேண்டுமானால் அது நாட் ஓன்லி ஆன் சண்டே, த ஹோல் வீக் நம்ம 7 நாளும் தேவனுக்கு முன்பாக உத்தமத்தோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலிகளாய் நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்து இங்கு கரங்களை உயர்த்தி நாம் ஆராதித்தோமானால் அதுதான் மெய்யான ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். 7 நாளும் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும், 7ஆம் நாள் இங்கே கர்த்தரை நாம் உயர்த்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆராதனை ஒரு தூணாய் இருக்கிறது. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு மிகவும் அவசியம். சில சபைகளில் சொல்றாங்க, டோன்ட் டாக் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவி பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அப்போஸ்தலர் காலத்திலே முடிஞ்சிருச்சுனாங்க. இல்லைங்க, உங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். திஸ் இஸ் த டாக்ட்ரின். பரிசுத்த ஆவியானவரை நம்ம தள்ள முடியாது. வசனம் சொல்றது, மீட்பின் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர், இல்லைங்களா? எபேசியர் 4:30 நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எது வரைக்கும் இருக்கிறாருன்னா, till we see our Lord Jesus Christ on the mid-air. தேவனை நாம் பார்க்கிற அந்த கடைசி நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is the one who decorates us. அவர் தான் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர். மீட்பின் நாளுக்கு முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியான். பரிசுத்த ஆவியான ஒரு தூணாய் இருக்கிறார் சபையில். அப்போ நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்மை பலப்படுத்துகிறார். ஏசாயாவில் நாம் வாசிக்கும் பொழுது 28:11 நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நான் அவர்களோட பேசுவேன். சரிங்களா? கர்த்தர் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். ஏசாயாலே இருக்குது. சிலர் சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் காலத்துல ஊற்றப்பட்டார். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஸோ he was in the beginning, in the creation time. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நாளிலே பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுகிறார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். 12ஆம் வசனம், இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஏன்னா கடைசி நாட்களிலே
அதை ஜனங்கள் கேட்காமல் விட்டு விடுவார்கள் என்று ஆண்டவர் அப்பவே எழுதி வச்சிருக்கார் ஏசியாவில். சரிங்களா? ஆகவே இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் கனம் பண்ண வேண்டும். ஹீ இஸ் அ பர்சன். ஏதோ பரிசுத்த ஆவி வந்துச்சு பரிசுத்த ஆவி போச்சுன்னு சொல்லக்கூடாது. ஹீ இஸ் அ பர்சன். அவர் ஒரு மனிதன். அவர் திருத்துவத்திலே ஒருவராய் இருக்கிறார். சரிங்களா? திருத்துவத்திலே மூன்றாவதுன்னு சொல்ல முடியாது. திருத்துவம் என்றால் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். திருத்துவத்திலே அவர் ஒன்றாயிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கனிகளை நம்மளே உண்டாக்குவார். கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் ஆகிய எல்லா கனிகளையும், கனிகள் அல்ல, ஒரே கனி தான் அன்பு. ஆனால் இதெல்லாம் 9 எலிமெண்ட்ஸ். இந்த எல்லாவற்றையும் நமக்குள்ளே அவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இல்லைன்னா நமக்கு அவைகளெல்லாம் கிடையாது. Without Holy Spirit of God, we cannot obtain the Spirit, the fruit of the spirits. சரிங்களா? அதனால் தேவனுடைய கனியை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் நமக்குள்ளே அருமையான கனிகளை உண்டாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லாதபடிக்கு வரங்களையும் கர்த்தர் சபையிலே உண்டாக்குவார். ஞானத்தை போதிக்கும் வரம், அது 2 கொரிந்தியர் 12:8-10 வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா அதை நீங்கள் வாசிக்கலாம். வரங்கள், கர்த்தர் வரங்களை, ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்து வரம், விசுவாச வரம், தீர்க்கதரிசன வரம், குணமாக்கும் வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பிசாசுகளை துரத்த 1 கொரிந்தியர் 12:8-10. 1 கொரிந்தியன்ஸ் 12:8-10. அப்போது அந்த வரங்கள் 9 விதமான வரங்களை கர்த்தர் சபையிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார். பரிசுத்தாவியா நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கிறிஸ்துவை நமக்குள்ளே மகிமைப்படுத்துவார். யாருக்குள்ள பரிசுத்தாவியான் இருக்கிறாரோ அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பார்கள், கிறிஸ்துவுக்கு மகிமையாய் வாழ்வார்கள். வித்தவுட் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வி கேனாட் டு எனிதிங். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை எனேபிள் பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக பரிசுத்த ஆவியானவர் ஒரு தூணாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் கடைசியாக நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய ரோமர் 8:28-30 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, த காலிங் ஆஃப் காட், தேவன் நம்மை அழைக்கிறது மாத்திரமல்ல, நம்மை அவர் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்கிறார். அது ரோமர் 8:28-30 வரைக்கும் வாசிக்கிறோம். நம்மை அழைக்கிறார், நம்மை தெரிந்து கொள்கிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார், கடைசியாய் தேவசாயலாய் நம்மை மாற்றுகிறார். வை சர்ச்? எதற்காக சபை இங்கே இருக்குது என்று சொன்னால், நம்மை பலப்படுத்துவதற்காக தான், நம்மை திடப்படுத்துவதற்காக தான், நம்மை எடிஃபை பண்ணுவதற்கு, நம்மை க்ளோரிஃபை. நான் உங்களுக்கு சொன்னேன், we are coming here and we are growing here, going out and glowing for God and glorifying God. கர்த்தரை மகிமை, இதற்காக தான் சபை. அப்போ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சபைகளுக்குள்ளே தூண்களைப் போல வைத்திருக்கிறார். ஏன்னா இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்ம ஜனங்களை பிடித்து கொண்டு வரணும். ஆத்தும ஆதாயம் நம்ம செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது அந்த திருடனுக்கு சத்தியத்தை சொல்லி அவனை எடுத்துக்கொண்டார் தன்னோடு கூட. அது மட்டும் இல்லாதபடிக்கு எபேசியர் 6:11 நம்ம வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் 4 வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:11 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் பாதாளத்திலே போய், அவர் 1 பேதுரு 3:18 வாசிக்கும் பொழுது, அவர் மாம்சத்திலே கொலை உண்டார், ஆனால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு நோவாவின் காலத்திலே கட்டப்பட்ட ஆவிகளுக்கு போய் அவர் சத்தியத்தை சொல்லி அவர்களை மீட்டு கொண்டு போய் பிதாவின் இடத்திலே கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பிதாவை பார்க்கும் பொழுது வெறுங்கையாய் போகவில்லை. எத்தனையோ பேர் அவர் உயிர் விட்ட பொழுது அநேகர் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், கல்லறைகள் திறக்கப்பட்டது, அநேகர் உயிரோடு எழுந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கூட்டி கொண்டு போய் பிதாவின் இடத்துல கொடுக்கிறார். இதுக்கு மத்தியில் ஒரு சத்தியம் இருக்குது. அவர் பிதாவை சந்திக்க போகும் பொழுது இங்கே மரியாள் அழுது கொண்டிருக்கிறாள். கல்லறையின் இடத்துல மக்தலேனா மரியாள் அழுகிறாள். அப்போ இயேசு கேட்கிறார், மரியாளே யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய்? அப்போ அவர் சொல்கிறார், இயேசுவை நான் தேடிக்கொண்டிருக்கேன். அவளுடைய கண்ணீரை தாண்டி இயேசுவால் பிதாவின் இடத்துல போக முடியவில்லை. பார்த்தீங்களா, கண்ணீரின் ஜெபம் அது மிகவும் அவசியம். சபையில் நாம் கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கு பதில் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆத்துமாக்களை சம்பாதித்து கொண்டு போய் பிதாவின் இடத்துல கொடுத்தார். நாம் கர்த்தரை சந்திக்கும் பொழுது நாமும் கூட ஆத்துமாக்களை தான் கொண்டு போகணும், வேற எதுவும் கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. ஆத்துமாக்களை இன்னைக்கு ஒரு நிமிஷம் என்னம்மா இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள் யார்? கேன் யூ நேம் தெம்? நீங்கள் சொல்ல முடியுமா? நான் இவங்களுக்கு சத்தியம் சொன்னேன், அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க,
நீங்கள் போய் கனி கொடுங்கள், உங்கள் கனி நிலைத்திருக்கட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நம்ம ஆண்டவருக்காக கொண்டு வந்த கனி இருக்குதா? உங்களுடைய ஆத்துமாக்கள் இருக்காங்களா? கர்த்தருக்கு ஆண்டவரே என்னிடத்துல பழையதும் புதிதுமான கனிகளை உமக்கு வைத்திருக்கிறேன், நேசரே வாரும் என் தோட்டத்திலே உமக்கான கனிகளை புசியும் என்று சொல்லத்தக்கதாக ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். நான் முடிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. நான் யாருக்கு சத்தியம் சொன்னேன்? யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்? யார் ஞானஸ்தானம் எடுத்தார்கள்? எத்தனை பேர் சபைக்கு வந்தார்கள்? நான் காயின் கொடுத்த வெறும் கனிகளை கொண்டு வந்து கொடுத்தேனா? இல்லை என்றால் உயிரோடு கத்தி கொண்டு வருகிறதான ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஒரு உயிருள்ள காணிக்கை நான் கொடுக்கிறேனா? என்னுடைய காணிக்கை கர்த்தருக்கு காயினின் காணிக்கையா, இல்லை என்றால் ஆபேலின் காணிக்கையா? காயினின் காணிக்கை காசு பணங்கள், ஆனால் ஆபேலின் காணிக்கை ஆத்தும ஆதாயம். இன்றைக்கு நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள் இருக்கிறார்களா? ஆண்டவருக்கு கொடுக்கத்தக்க பெயர்கள் உங்கள் கையில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். சபையே, சபையே, கர்த்தர் எதற்காய் நம்மை வைத்திருக்கிறார்? ஆத்துமாக்களை ஆதாயம். புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசங்கள் பண்ணுங்கள் என்று சொன்னாரே. நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? Are we going out and bringing people inside the church? This is the main cause God has saved us. நம்மை கர்த்தர் ரட்சித்ததன் நோக்கம் நாம் அவருக்கு சாட்சியாயிருக்கோம். கரங்களை உயர்த்தி ஆண்டுட்டு கேளுங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்தீர், நானும் கூட ஒரு ஆத்மாவை உம்மிடத்திலே கொண்டு வர எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு நாயகா, என் இருதயத்திலே வாரும் என்று சொன்னோம். மாம்ச கிரிகளை அகற்றி போடும் என்று சொன்னோம். இப்பொழுது நாம் சொல்லுவோம், இயேசு நாயகா, உமக்காக ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுக்க, ஒரு ஆத்மாவை உமக்கு நான் காணிக்கையாய் கொடுக்க எனக்கு கிருபை தாரும். நான் வெறும் கையோடு வெட்கத்தோடு உம்மிடத்தில் வர முடியாது. உம்முடைய வீட்டுக்கு நான் வரும்பொழுது கூட ஒரு ஆத்மாவை நான் கொண்டு வர எனக்கு உதவி செய்யும். என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். இந்த சபை வளரட்டும், பெருகட்டும், இன்னும் அநேக ஆத்மாக்களால் நிறையட்டும். காலி இடங்களே இல்லாமல் எல்லா இடங்களிலும் ஜனங்கள் வந்து கூடி இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். பாஸ்டர்மாவை ஆசீர்வதியும். எல்டர்ஸை, மூப்பர்களை, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை, அஷர்ஸை, உதவி செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இன்னும் அநேக குடும்பங்கள் இந்த சபையில பெருக நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியதையா உமக்கே கொடுக்கிறோம். சபை உம்முடையது. நீர் சபையின் தலைவர். நீர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்களை பணிவிடைக்காரிகளாய் எடுத்து பிரயோஜனப்படுத்துவதற்காய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே.